யார் சார் நீ வந்து பிச்சாலே ஒரு ரன் தானே இப்போ யார் ஆனாலும் ஒரு ரன் ஆகுது ஸோ அவங்க பிச்சாலே ஃபைன் எக்ஸாம் போகும் போது ஒரே பண்ணிக்கலாம் நூறு அடியாக இந்தியன் டீம்னாங்க வியாபாரம் அடிக்கிறாங்க சார் அந்த ஓடி வெடிமா சார் சார் நான் சுற்றியே இருக்கேன் அந்த ஆளை பார்த்தீங்களா நம்ம கேதாரப்பா ஸ்லிம்மாக இருந்த மாதிரி இருப்பார் ஆள் ஆனால் அட்டி என்ன கேட்டுக்காரு பஸ்ஸு வீடு அவரை தான் அந்த 140 150 தான் அடித்தார் அதனால தான் அவன் பேட்டை தூக்கிச்சு ஆனால் அந்த ஏஜ் வரைக்கும் ஆனால் கீழே ஆட் பண்ணுற வரைக்கும் நம்ம சிக்கில் அப்படியே வைக்கலாம் மாட்டோம் இல்லையா கீழே ஆகும்போது மேலே இருக்கு நம்மளாம் ஆரம்பத்துலேருந்து டேப் பண்ணி தான் வரும் டேப் பண்ணிட்டு தான் பேட்டர் மேலே டேப் பண்ணிட்டு தான் ஆனால் இங்கே பாதி பேர் டேப்பே பண்ண முடியாங்க கீழே ஆனால் அது காமன் இல்லை சார் டேப் பண்ணுறதுங்கிறது ஒரு ப்ரொசீஜர் தானே கீழே நம்ம காலில் இருந்து ஸ்டெம்பில் நிற்கிற லைனில் இருந்து பேட் வரைக்கும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடலாம் ஒரு டைமில் டேப் பண்ணலாம் நம்ம 3 வாஷ் பண்ணுவோம் சார் டேப் பண்ணி கால் பேட்டோட கிரிப்பு 3 செக் பண்ணிடலாம் ஒரு டைமில் தலையாடி சும்மா லெஸ் தேன் ஃபில்டர் ஆன் சைடு நான் சொல்கிறேன் தூக்கி வச்சா ஏக போனால் எதுக்கும் பார்க்குது தலை வச்சா உங்களுக்கு சும்மா வெயிட் போதும் கேப் மனம் ஒரு குரங்கு ஞாபகம் வச்சுக்கோ ரன்னை பார்த்து ஆசைப்படும் என்ன பண்ணுறது வந்துட்டு என்ன பண்ணுங்க என்ன பேக்கில் கொஞ்சம் பெண்ட் ஆகுது ஆகக்கூடாது இது மாதிரி 4 நாளே இல்லை பிடிச்சிடும் சான்ஸை பார்த்தோன்னு யார் கோச் கேட்பான் சான்ஸை பார்த்தோன்னு யார் கோச் நான் 2 ஷாட் ஆடினா போதும் சார் 30 பால் போட்டாங்களா 2 ஆடுறத வச்சு கண்டுபிடிச்சாங்க